லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம். தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தின் 4ஆம் செய்யுளில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று 3ஆம் கருத்தினை, திப்பிலியை நாம் பார்க்கவிருக்கின்றோம். பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். இறப்பதற்குரியவனுடைய தொழில்களுள் 3ஆமானது முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடல். நமக்கு முன் நின்று நம்மை வருத்துகிறவன், தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இழிவுபடுத்துகிற அடையாளங்களாலும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறானே, அத்தகையோரை தன் உறவாக கொள்ளுதல் என்பது அது ஒன்றும் பெரிய பெருந்தன்மையான செயல் அல்ல. அது அறிவற்ற செயல், அது இறப்பதற்குரிய செயல் என்பதை பட்டறிந்தோர் பலரும் கண்டுபிடிப்பார்கள். ஆக இங்கு பெருந்தன்மையானது என்பதை அறியாமையினால் வளர்த்து கொண்டிருக்க கூடாது. அறிவுடைமை தன்மையினால் பெருந்தன்மையினுடைய தன்மைகளையும் நாம் உருமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று திரிகடுகம் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது. அதான் வள்ளுவர் சொல்வார், மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. எதையாவது கொடுத்தாவது ஒழித்துக்கட்டு. எதை? நம்மோடு ஒப்பில்லாமல் இருக்கின்ற, ஏற்பதற்குரிய பண்புகளை கொண்டிராமல் இருக்கின்ற அந்த கயவர்களை, தீயவர்களை விட்டு ஒழிச்சிரு. வேண்டாம். எதுக்கு? வேலையில் போற ஓனான வயிற்றுகளை கட்டிட்டு நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிற என்கின்ற அந்த செய்தி. ஆனால் மருவுக மாசற்றார் கேண்மை, மாசு இல்லாமல் இருக்கின்ற அந்த மேன்மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய நட்பை வளர்த்துக்கொள். அதற்கான அறிவை நமக்கு கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பது இங்குள்ள ஒரு கருத்தாக இருக்கிறது. ஔவையார் சொல்வார், அந்த ஒரு பாட்டில் வருந்தானே, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. ஆக இங்கு மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னா, நான் போனேன், என்கிட்ட அவங்க மதிப்பா பேசல, அதனால அங்கு போகல என்பது மட்டுமன்று. அது ஒரு சாதாரண செயல். ஆனால் இறையாட்சியின் கொள்கைகளை மதிக்காதவர்கள், சமத்துவத்தை மதிக்காதவர்கள், அறத்தை ஏற்காதவர்கள், இப்படிப்பட்ட இந்த நல்ல நேர்மை தன்மைகளோடு இணைந்து பயணிக்காதவர்கள் என்று இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் தான் மதியாதவங்க. அந்த மதியாதவர்களுடைய வாசலை மிதியாதே. அத்தகைய மதியாதவர்களை நீ உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் ஏற்காதே. உறவாக ஏற்றுக்கொண்டு நீயும் சிதையாதே. ஏன்னா பன்றியோடு சேர்ந்த கன்றும் எதையோ தின்னுமாம், அதே மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். அப்படிப்பட்ட பூக்களோடு நாம் இணைய வேண்டும் என்பதான் இங்குள்ள கருத்து. ஆக ஒருவேளை இல்லை நான் சாவத்தான் விரும்புகிறேன் அப்படின்னா நன்று, நீங்க இத்தகைய தீயவர்கள், கயவர்கள், இவர்களுடைய நட்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இல்ல வாழ வேண்டும், அதிலும் பொருளுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எண்ணினால், விரும்பினால், இந்த திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த கருத்தின் அடித்தல் நடைபெற விரும்பினால், இறையாட்சி சுட்டுகின்ற அந்த வழித்தடத்தில் நானே உண்மையும் வழியும் வாழ்வும் என்று இயேசு சொல்கிறாரே, அவர் வழியில் வாழ்கின்ற நன்மக்கள் எல்லாருமே இத்தகைய வழியாக இருக்கிறார்கள். அந்த வழித்தடத்தில் நடக்கிறவர்களாக முயல்வதற்கு, இங்கு உறுதி ஏற்பதற்கு இந்த திரிகடுகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. அந்த வகையில் இங்கு அழிவு தரக்கூடிய செயல்களை, நம்மை அழிக்கிற செயல்களை செய்துவிடக்கூடாது. அந்த அழிவு தரக்கூடிய செயல்கள் எவையெல்லாம் என்று நாம் இந்த திரிகடுகத்தில் பார்த்தோம். தனக்கு முன்னால் பகைவராக இருக்கிறவர் இருக்கிறாரே, அவரிடம் செல்வ செழிப்பையெல்லாம் அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. பசுமாட்டு கூட்டம் இருக்கிறதே, அந்த பசுமாட்டு கூட்டத்திற்குள் கம்பு இல்லாமல் போய் நுழையக்கூடாது. அதே போன்றுதான்
இங்கு தீயவர்களாக இருக்கிறவர்கள், நம் முன்னால் வசைபாடி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை உறவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் செய்தால் அது சாவை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும். அழிவை ஏற்படுத்தாத உயிரையும் உயிர்ப்பையும் தருகின்ற அத்தகைய நற்செயல்களை செய்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற திரிகுடகத்தில் நாம் இணைவோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் ரிலேஷன். அது ஆங்கிலம், எல்லாருமே தெரிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுடைய ரிலேட்டிவ் வந்தாங்க, எங்களுடைய ரிலேஷன் வந்திருக்கிறாங்க, இவங்க எங்களுடைய ரிலேஷன். அப்படி ஏன் சொல்லணும்? தமிழ் அருமையான ஒரு சொல் உறவு. உறவு, என் உறவு, இவங்க என்னுடைய உறவினர் என்று நாம் பயன்படுத்தலாம். உறவு கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். இயேசு காவியம் 12. கானாவூர் திருமணம். இயேசு காவியத்தில் சென்ற உரையில் கலிலேய கடலோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த எளிய மீனவர்களான புனித பேதுரு மற்றும் அவரது சகோதரர் அந்திரேயா ஆகியோரை இயேசு கிறிஸ்து தனது நற்செய்தி பணிக்கு முதலாக அழைத்த உன்னத விவிலிய நிகழ்வை குறித்து சிந்தித்தோம். இரவு முழுவதும் உழைத்தும் மீன்கள் ஏதும் அகப்படாத ஏமாற்றத்திலும் உமது வார்த்தையின்படியே வலையை ஆழத்தில் போடுகிறோம் என்று கீழ்ப்படிந்து வலைகள் கிழியும் அளவிற்கு அற்புத மீன்பேற்றை பெற்று இயேசுவின் சீடர்களாக மாறிய அவர்களின் விசுவாச வாழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக கலிலேயாவின் கானாவூரில் நடைபெற்ற ஓர் எளிய இல்ல திருமண விழாவிற்கு தனது அன்பு தாயான அன்னை மரியா மற்றும் சீடர்களுடன் இயேசு கிறிஸ்து வருகை தந்து அங்கு நேர்ந்த திராட்சை மது தட்டுப்பாட்டை நீக்க தண்ணீரை திராட்சை மதுவாக மாற்றி தனது முதல் புதுமையை நிகழ்த்திய மாண்புமிகு வரலாற்று சம்பவம் குறித்து இன்று காண்போம். கானாவூர் திருமணம். கானாவூர் எனும் இடத்தில் கல்யாண நிகழ்ச்சி ஒன்று வானக வளரும் இயேசு வலிமையை முதலிற் காட்ட தானாக வந்ததே போல் சரியாக வந்ததாங்கே. ஊனவதாரமான உத்தமன் அங்கே வந்தான். அத்தகு நேரம் பார்த்து அன்னை மா மரியாள் வந்தாள். சத்தியம் முன்னே போகும் தன்மையை பார்ப்பதே போல் தத்துவ இயேசு பின்னால் தலைதூக்கி நடந்து வந்தார். புத்தமது அருந்து வாரி பொன்மகன் வரவு கண்டார். இல்லையே திராட்சைச்சாறு என்றொரு குரல் கேட்டாள். வல்லிய மகனே என்ற மரியம்மை. சமையல்காரர் சொல்லிய மொழியைக் கேட்டு தூயதன் மகனை பார்த்து இல்லையே மதுச்சாரென்று இயம்பினாள் தானும் மீண்டும். இதை பற்றி நமக்குள் என்ன, எனது நாள் வரவே இல்லை, எதற்காக கவலை தாயே, இருப்பது இருக்கும் என்றார். மதுச்சாறு ஊறும் என்று மரியாளும் மனதில் எண்ணி அது மட்டும் இயேசு சொல்லும் ஆணையை கேட்கச் சொன்னாள். கற்சாடி சிலவற்றை தன் கண்ணாலே இயேசு கண்டார். விற்போன்ற புருவம் தூக்கி வியப்புடன் பார்த்தார். பின்பு கற்சாடி தன்னில் நீரை கணம்பர நிரப்பச் சொன்னார். நிற்காத சமையற்காரர் நிரப்பினார் மதுவை எண்ணி. இப்பொழுது இந்த நீரை எடுத்து நீர் பருக என்றார். அப்பொழுதே எல்லோருக்கும் அந்த நீர் வழங்கினார்கள். எப்படி இந்த சாற்றை இதுவரை மறைத்தீர்? உங்கள் சொற்படி வந்ததென்ன சொல்லுக என்றார் சில்லோர். தொடக்கத்தில் நல்ல சாரும் தொடங்கிய பின்னே வந்த மயக்கத்தில் சுவையில்லாத மதுவையும் வழங்குவார்கள். நடக்கின்ற விருந்திலோ நீர் நல்லதை பின்னால் தந்தீர் அடக்கமா, என்ன இந்த அதிசயம் என்றார் சில்லோர். தேடரும் திறமை தன்னை சீருடன் இயேசுநாதர் மூடியை திறந்து வைத்த முதல் பெரும் மாட்சியாகும். கூடிய மாந்தர் இந்த குறையில்லா புதுமை கண்டார். சீடர்கள் மரியாள் பெற்ற செல்வனை விசுவசித்தார். கவியரசர் கண்ணதாசனின் இயேசு காவியம் நூலில் இடம்பெற்றுள்ள 12வது பாடல் இயேசு கிறிஸ்து தனது பொது வாழ்வில் நிகழ்த்திய முதல் அற்புதத்தை எளிய நல்ல தமிழில் விவரிக்கிறது. கலிலேயாவில் உள்ள கானா என்னும் ஊரில் ஓர் எளிய இல்ல திருமண விழா ஒன்று மிக விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது. விண்ணகத்தின் முழு வளத்தையும் கொண்டு உலகை மீட்க எளிய மானிட உருவெடுத்து வந்த உத்தமராகிய இயேசு கிறிஸ்து தனது தெய்வீக வல்லமையை முதலாக உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக அந்த விழாவுக்கு தானாகவே முன்வந்து சரியாக அங்கே வந்து சேர்ந்தார். அதே திருமண விழாவிற்கு இயேசுவின் அன்பு தாயாகிய அன்னை மரியாளும் வந்திருந்தார். சத்திய வடிவமாகிய அன்னை மரியாள் முன்னே செல்ல உலக தத்துவங்களின் உன்னத வடிவமாகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்தொடர்ந்து தலை தூக்கி கம்பீரமாக நடந்து திருமண பந்தலுக்குள் நுழைந்தார். புத்தம் புதிய அமுதம் போன்ற பேரருளை அள்ளித்தரும் அந்த பொன்மகனாம் இயேசுவின் வருகையை கண்டு அங்கே கூடியிருந்த உறவினர்களும் ஊர் மக்களும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். திருமண விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் அங்கே திடீரென ஒரு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. வந்திருந்த விருந்தினர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த திராட்சை மது தீர்ந்து விட்டது என்பதை சமையற்காரர்கள் பேசிக்கொண்ட அக்குரலை அன்னை மரியா தற்செயலாக கேட்க நேரிட்டது. யூதர்களின் பாரம்பரிய திருமணங்களில் மது தீர்ந்து போவது
அந்த குடும்பத்திற்கு பெரும் அவமானத்தை தரும் என்பதை உணர்ந்த அன்னை மிகுந்த கனிவோடு தன் வல்லமை மிக்க மகனாம் இயேசுவின் அருகே சென்று, மகனே, அங்கே திராட்சை மது தீர்ந்து விட்டது என்று துயரத்தோடு இயம்பினார். தாயின் வார்த்தையை கேட்ட இயேசு, அம்மா, இதை பற்றி நமக்குள்ளே என்ன கவலை? எனது அற்புதம் செய்யும் நேரம் இன்னும் வரவில்லையே. நீர் எதற்காக இப்போது கவலைப்படுகிறீர்? இருப்பது இருக்கட்டும் என்று சற்றே மறுப்பது போல மென்மையாகக் கூறினார். இருப்பினும் தன் மகன் உலகத் துயர்துடைக்கும் கடவுளின் மைந்தன் என்பதில் அன்னை மரியாவுக்கு முழுமையான விசுவாச நம்பிக்கை இருந்தது. எனவே அவர் சமையற்காரர்களை தன் அருகில் அழைத்து, இதோ நிற்கிறாரே இயேசு, அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று உறுதியோடு ஆணையிட்டார். அன்னை மரியாவின் விசுவாசத்தைக் கண்ட இயேசு அங்கே வைக்கப்பட்டிருந்த பெரிய யூத முறைமைகளுக்கான கற்சாடிகள் சிலவற்றைக் கண்டார். தனது விற்கண்ணான புருவங்களை உயர்த்தி அந்த ஜாடிகளை வியப்புடன் நோக்கிய அவர், இந்த கற்சாடிகள் அனைத்தையும் விளிம்பு வரை தண்ணீராலே நிரப்புங்கள் என்று சமையல்காரர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசுவின் அதிகாரமிக்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அங்கிருந்த ஊழியர்கள் சற்றும் தாமதிக்காமல் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கொண்டு வந்து அந்த கற்சாடிகளை விளிம்பு முட்ட முழுமையாக நிரப்பினர். அதன் பின்பு இயேசு சமையற்காரர்களை நோக்கி, இப்போது இந்த ஜாடிகளிலிருந்து சற்றே மொண்டு பந்தி பொறுப்பாளரிடம் கொண்டு போய் வழங்குங்கள், அவர்கள் பருகி பார்க்கட்டும் என்றார். இயேசுவின் சொல்லுக்கு இணங்கி ஊழியர்கள் அந்த நீரை எடுத்துச் சென்றனர். என்ன ஆச்சரியம்! சாடிகளில் நிரப்பப்பட்ட சாதாரண தண்ணீர் உலகிலேயே மிகச் சுவையான உயர்தரமான திராட்சை மதுவாக மாறியிருந்தது. தேடலில் இருந்த மனிதகுலத்திற்கு இறைவனின் அருட்கொடை எத்தகையது என்பதை உணர்த்தும் நல்வழியாக இந்த அற்புதம் அமைந்தது. அந்த திராட்சை மதுவை பருகி பார்த்த சிலர் மற்றும் பந்தி மேற்பார்வையாளர் மிகுந்த வியப்படைந்து மணமகனை அழைத்து, பொதுவாக எந்த ஒரு திருமண விருந்திலும் தொடக்கத்தில் நல்ல சுவையுள்ள மதுவையே வழங்குவார்கள். வந்திருக்கும் விருந்தினர்கள் குடித்து சற்றே மயக்கமடைந்த பின் சுவையில்லாத சாதாரண மதுவை கொடுப்பார்கள். ஆனால் நீங்களோ இதுவரை இல்லாத அளவுக்கு மிகச் சிறந்த திராட்சை மதுவை விருந்தின் இறுதி வரை மறைத்து வைத்து இப்போது பின்னால் தந்திருக்கிறீர்களே, என்ன உங்கள் அடக்கமான பண்பு! இது எத்தகைய ஆச்சரியம் என்று மனமாற பாராட்டினர். கானா ஒரு திருமணத்தில் நடந்த இந்த உன்னத நிகழ்வு சாதாரண மனிதர்களால் தேடற்கரிய தெய்வீக திறமையை கொண்ட இயேசுநாதர் உலகிற்கு தனது மகிமையின் மூடியை திறந்து காட்டிய முதல் பெரும் அற்புதமும் மாட்சியும் ஆகும். அங்கே கூடியிருந்த திரளான மாந்தர்கள் அனைவரும் அந்த குறையே இல்லாத நிறைவான புதுமையை கண்கூடாக கண்டு வியந்தனர். இந்த முதல் அற்புதம் இயேசுவின் தெய்வீகத் தன்மையை உலகிற்கு பறைசாற்றியதுடன் அவருடன் இருந்த சீடர்கள் அனைவரும் அன்னை மரியாளின் திருக்குமாரனாகிய இயேசுவை மெசியாவாக முழுமையாக விசுவசித்து அவர் பின்னே செல்ல உறுதியான விசுவாச அடித்தளமாய் அமைந்தது. மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே, ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.
செய்திகள். வத்திக்கானின் சமய பணிகளுக்கான நிறுவனம் எனப்படும் வத்திக்கான் வங்கியின் புதிய தலைமை இயக்குநராக ஜியோவானி போசியோ அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் 2026 அக்டோபர் 1 முதல் தனது பொறுப்பை ஏற்க உள்ளார் என்றும் IOR நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய தலைமை இயக்குநரான ஜியான் பிராங்கோ மம்மி அவர்கள் 11 ஆண்டுகளாக ஆற்றிய பணிக்கு பிறகு கட்டாய ஓய்வு வயதை எட்டுவதால் 2026 செப்டம்பர் 30 அன்று தனது பதவி காலத்தை நிறைவு செய்கிறார். இந்த நியமனம் IORின் மேற்பார்வை வாரியத்தால் மேற்கொள்ள கண்காணிப்பு கருதினாள்கள் ஆணையத்தின் ஒப்புதலையும் பெற்றுள்ளது. மேற்பார்வை, நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டு பொறுப்புகள் தெளிவாக பிரிக்கப்பட்ட ஆளுகை முறையின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையும் நிலைத்த தன்மையும் உறுதி செய்யும் வகையில் இந்த நியமனம் அமைந்துள்ளதாக IOR நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 55 வயதான ஜியோவானி போசியோ அவர்கள் 2019 ஆண்டு IORில் நிதித்துறை தலைவர் மற்றும் தலைமை நிதி அலுவலராக இணைந்தார். பின்னர் 2021 ஆண்டு முதலீட்டு நிர்வாக பொறுப்பையும் ஏற்று முதலீட்டுத்துறை தலைவராக பணியாற்றினார். 2023 முதல் IORின் துணை தலைமை இயக்குநராக செயல்பட்டு வந்தார். அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அனைத்துலக விழிப்புணர்வு இயக்கத்தின் நிர்வாக இயக்குனர் மெலிசா பார்க் அவர்கள் அணு ஆயுத தடுப்பு குறித்த உரையாடல், தூதரக உறவுகள் மற்றும் ஆயுத குறைப்பு ஆகியவற்றை கடைபிடிக்குமாறு உலக தலைவர்களை வலியுறுத்தி உள்ளார். காஸ்தல் கந்தல்ஃபோவில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுத போர் குறித்த உலகளாவிய நோபல் பரிசு பெற்றவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய அவர், பேரழிவை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு நீடித்த அமைதியை உருவாக்க முடியாது என்றும் வாதிட்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ஈரான் மோதல்கள் உள்ளிட்ட அண்மையில் இடம்பெறும் மோதல்கள் அணு ஆயுதங்களால் போரை தடுக்கவோ அல்லது அமைதியை நிலைநாட்டவோ இயலாது என்பதை நிரூபித்துள்ளதாக கூறிய பார்க் அவர்கள், மாறாக இவை பெரும் வளங்களை வீணடிப்பதால் மனித குலத்தின் இருத்தலுக்கான அச்சுறுத்தலாக நீடிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்கள் வலுவிழந்து வருவதால் அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் அதிகரிப்பது மற்றும் புதிய ஆயுத போட்டி உருவாகுவது போன்ற சூழல்கள் நிலவுவதாகவும் இதனால் உலகளாவிய நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். சிரியாவிற்கான திருத்தந்தையின் அரசு தூதரான பேராயர் லூக்கி ரோபர்டோ கோனா அவர்கள் ஜூன் 26 முதல் ஜூன் 28 வரை வடமேற்கு சிரியாவில் உள்ள யாகுபி, கினேயா மற்றும் கசானியே ஆகிய கிறிஸ்தவ கிராமங்களுக்கு சென்று பல ஆண்டுகால போர், இடம்பெயர்வு மற்றும் அண்மைய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஆதரவை தெரிவித்துள்ளார். அங்குள்ள நம்பிக்கையாளர்களால் அன்புடன் வரவேற்கப்பட்ட பேராயர் கோனா அவர்கள் உள்ளூர் மக்களின் அச்சங்களையும் நம்பிக்கைகளையும் கேட்டறிந்தார். மேலும் தொடர்ந்து வரும் சவால்களுக்கு மத்தியிலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் வலியுறுத்தியுள்ளார். இத்லிப் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த 3 கிராமங்களும் சிரியாவின் பழமையான கிறிஸ்தவ சமூகங்களில் ஒன்றின் தாயகமாக விளங்குகின்றன. ஒரு காலத்தில் இஸ்லாமிய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கிராமங்கள் பிரான்சிஸ்கன் துறவிகளின் ஆதரவோடு தங்களின் கிறிஸ்தவ பாரம்பரியத்தை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றன. இந்த துறவிகள் அருள்வாழ்வு பராமரிப்பை வழங்குவதோடு கல்வி, நலவாழ்வு மற்றும் சமூக முன்னேற்ற முயற்சிகள் மூலம் அவர்களின் நம்பிக்கையையும் நிலைநிறுத்துகிறார்கள். இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவரான கர்தினால் மத்தேயோ மரியா சூப்பி அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் நெருக்கத்தையும் திருப்பிடத்தின் அமைதி முயற்சிகளையும் வெளிப்படுத்தும் நோக்கில் ஜூலை 13 முதல் 15 வரை உக்ரைனில் மனிதாபிமான பயணம் மேற்கொண்டுள்ளார். போர்க்கைதிகள் பரிமாற்றம், ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படும் உக்ரைன் குழந்தைகளை மீட்பது மற்றும் போரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீண்டும் குடும்பங்களிடம் ஒப்படைப்பது போன்ற மனிதாபிமான முயற்சிகளில் திருப்பியிடம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஜூலை 15 அன்று நடைபெற்ற கிவியன் ரஸ் திருமுழுக்கு விழா மற்றும் உக்ரைன் அரசுரிமை தின நிகழ்விலும் கர்தினால் சூப்பி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் அதிபர் வெலோதிமிர் செலன்ஸ்கி, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் மற்றும் பல்வேறு சமய தலைவர்கள் பங்கேற்றனர். இல்விவ் பகுதியில் அரசு அதிகாரிகள், மனிதாபிமான அமைப்புகள் மற்றும் சாந்த் எஜ்டியோ சமூக உறுப்பினர்களை சந்தித்த அவர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் உக்ரைன் மக்களுடன் திருத்தந்தை அவர்கள் ஒற்றுமையுடனும் ஜபத்துடனும் இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.